Good morning students. Next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் பார்த்துருப்போம். இது செவன்த் லெசன். ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் வந்து இந்த சாப்டர் சொல்லுவாங்க, சாப்டர் 7 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பாடத்தோட ஹெட்டிங் பார்த்தா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மனிதனோட உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் இது. இங்கே வந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஒரு காலம் இருக்கும். படிச்சு நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே மேலே பாருங்க, ஸ்னீசிங் ஸ்ப்ரெட் டிசீசஸ் த்ரூ அவுட் த டிராப்லெட் ஆஃப் மியூக்கஸ். ஸ்னீசிங் தும்பல் மூலியமா என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் டிசீசஸ் நோய்கள் பரவுது. எப்படி அப்படின்னா த்ரூ த டிராப்லெட் ஆஃப் மியூக்கஸ், நம்ம தும்பும் போது வரக்கூடிய அந்த டிராப்லெட் துளிகள் மியூக்கஸ் வழியாக என்ன சொல்றாங்க, நோய்கள் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா சொல்றோமா இல்லையா? கொரோனா என்ன வழியா பரவும்? தும்பும் போதோ இருமும் போதோ அதன் வழியா வரக்கூடிய அந்த கிருமிகள் வழியா பரவும் சொல்லக்கூடியது. அது என்ன நம்ம லெசன்ஸ்ல இது ஒரு மேல ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, சைட்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட மனித வாழ்க்கையில நோய்கள் அப்படிங்கிறது, ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த்தா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட மற்ற ப்ராசஸ்லாம் ரெகுலரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா காமன் டிசீசஸ் ஆஃப் மேன், மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் டிசீசஸ்னா என்ன சார்? வாட் இஸ் கால்ட் பை டிசீஸ்? டிசீஸ்னா என்ன? நோய். அது எதை வச்சு நோய்னு சொல்றோம்? ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, disease is defined as a disorder or malfunctioning of your mind or your body. Disorder or malfunctioning of your mind or body. நம்மளோட உடல்லையோ அல்லது மைண்ட் இதோட இதெல்லாம் டிசார்டர், அது ஏதோ குறைபாடு அல்லது மால் ஃபங்க்ஷனிங் இல்ல தவறான செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்றோம், தட் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். டிசீஸ் நோய்வாய்ப்பட்டதுன்னா எப்படி சொல்றோம், அவங்க உடல்ல பாடி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்ல பாதிப்போ இல்ல மன ரீதியான பாதிப்பு தான் தட் இஸ் கால்ட் அஸ் டிசீசஸ். அதான் டிசீஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் disorder or malfunctioning of your mind or body is called as disease அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றோம், அவங்க உடல்லையோ அல்லது மைண்ட்லயோ பாதிப்புகள் அல்லது குறைபாடுகள் இருந்தது, அதுதான் என்ன சொல்றோம், தவறான அதாவது என்ன மால் ஃபங்க்ஷன் சரியா செயல்படாம போகுது, அது மாதிரி தட் இஸ் கால்ட் டிசீஸ் சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பாரு, எப்படி ஏதாச்சும் டிசீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மார்ஃபலாஜிக்கல், பிசியலாஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ். அது எப்படி சார் நோய் எப்படிங்க நோயின்னு சொல்றோம், அது எதனால எப்படி ஏற்படலாம்? மார்ஃபலாஜிக்கல், என்னது அந்த புறத்தோற்ற விளையாட்டு உள்ள உடம்பு மேல இருக்கக்கூடிய ஆர்கன்ல ஏதாவது பாதிப்பு, அல்லது பிசியலாஜிக்கல் அல்லது உள்ள பிசியலாஜிக்கல் செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் பாதிப்பு ஏற்படுது, அல்லது சைக்கலாஜிக்கல் அதாவது மன ரீதியா டிஸ்டர்ப் ஆகும். இது எல்லாமே அப்படி ஏற்படக்கூடியதான் நம்ம டிசீஸ் சொல்லுவோம். டிசீஸ் சொன்னாலும் எப்படி மார்ஃபலாஜிக்கல் ஆர் பிசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். அதுதான் நோய் அப்படின்னு சொல்றோம். இது எதனால சார் ஏற்படுது? இப்படி நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் தி ரீசன்ஸ்? என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் பேத்தோஜன்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, அது ஒரு காரணம். ஆர் பேத்தோஜன்ஸ். பேத்தோஜன்ஸ் மீன்ஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், அது நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம். ஆர் ஜெனடிக் அனமாலிஸ். அதனால என்ன காரணம்? ஜெனடிக் அனமாலிஸ், நம்ம ஜீன்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், that is called genetic anomalies. or lifestyle changes, அல்லது நம்மளோட வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே என்ன பண்ணும், நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோய்னா என்ன சொல்றோம், அது நோய்னா எப்படி அறிகுறின்னு சொல்றோம், அது எதுக்கு ஏற்படுறதுக்கான காரணங்கள், எங்க இருந்து நமக்கு நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஒன்றும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஆர் பேத்தோஜன்ஸ், அதான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல இந்த பேத்தோஜன்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், நோய் ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஆர் ஜெனடிக் அனமாலிஸ், ஆர் நம்மளோட ஜீன்கள் உடல் ரீதியா ஜீன்கள்ல குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதனால ஏற்படுது. ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட வாழ்க்கை முறை நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுனால ஏற்படக்கூடியதும், அதனால என்ன சொல்றாங்க, இந்த டிசீசஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய டிசீசஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா பரவக்கூடியது, தொற்றக்கூடியது. நான் இன்ஃபெக்ஷியஸ்னா தொற்றாது பரவாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ஃபெக்ஷியஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், பொதுவாக டிசீஸை ரெண்டா பிரிக்கலாம், இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது.
sir, transmitted, the disease is transmitted from one person to another, is called as infectious diseases. ஒரு நோய் ஒருத்தருக்கு இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தருக்கு transmitted பரவுது அப்படின்னா that is called infectious diseases. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா that is otherwise called as communicable diseases அப்படி சொல்லக்கூடியது. communicable diseases அதாவது பரவுது அப்படின்னா ஒருத்தருக்கு இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய ஒருத்தருக்கு இன்னொரு பரவுது அதனால எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இந்த infectious diseases or communicable diseases இது ஏற்படுத்தக்கூடிய இந்த organisms, the disease causing organism is called as pathogens. அப்படி இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகளுக்கு பேர் தான் ஆர்கானிசம், உயிர்களுக்கு பேர் தான் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவன் பாராசைட் and helminthid parasites are என்னது that are called as pathogens. என்னன்னா இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய என்னவா இருக்கலாம், ஒன்று வைரஸா இருக்கலாம், இந்த பேத்தோஜன் வைரஸா இருக்கலாம், அல்லது பாக்டீரியா இருக்கலாம், அல்லது ஃபங்கை பூஞ்சியா இருக்கலாம், அல்லது புரோட்டோசோவன் பாராசைட்ஸ் ஒரு சொல் உயிரிகள் புரோட்டோசோவன் ஆர் helminthid parasite. helminthid parasitesனா இந்த புழுக்கள் சொல்றோமா இல்லையா, helminths அப்படின்னா புழுக்கள், வலைதேசி புழுக்கள், அது மாதிரி சொல்றோமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த மாதிரி புழுக்கள் helminths மாதிரி parasites ஒட்டுண்ணிகள் helminthid ஒட்டுண்ணிகள் அது புரோட்டோசோவா ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் என்னன்னா these are pathogens of the disease causing அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல இந்த ரெசல்ட்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம பாக்டீரியாவில் என்ன வைரஸ் ஏற்படுது, என்னென்ன டிசீஸ் ஏற்படுது, வைரஸால் என்ன டிசீஸ் ஏற்படுது, அதே மாதிரி புரோட்டோசோவா டிசீஸ் என்ன, helminthid டிசீஸ் என்ன பார்ப்போம். இதுல பாக்டீரியா டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்லி கியூரபிள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் கியூரபிள் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆர் டூ எக்ஸெப்ஷன்ஸ் ரொம்ப பாக்டீரியாவில் ரொம்ப முற்றி போன மட்டும்தான் அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வைரஸ் டிசீஸ் ஆர் நாட் கியூர், வைரஸ் டிசீஸ் அவ்வளோ சீக்கிரமா கியூர் பண்ண முடியாது. அதாவது bacterial diseases are curable but viral diseases are not cured. For example AIDS அவ்வளவு சீக்கிரமா அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றேன் இல்லையா, கொரோனா வந்து வைரஸால இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் இதை தீர்க்கிறதுக்கு இதை கியூர் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ்ல பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து எளிமையான முறையில் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். வைரல் டிசீஸ் சரி பண்றங்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுது. அது முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் இருந்தது. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதும் இந்த வைரஸோட வகையை சேர்ந்தது தான். அதனால தான் என்ன இருக்கு, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அது மருந்து தயாரிக்கிறதோ அல்லது கியூர் பண்றதோ. ஓகேவா, நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பரவாத நோய்கள், நாட் டிரான்ஸ்மிட்டட் from the affected person to healthy person. யாருக்கு அஃபெக்ட் இருந்தோ அவங்களுக்கு இன்னொரு ஹெல்த்தி பர்சனுக்கு பரவாது, அதாவது நாட் டிரான்ஸ்மிட்டட். இது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் இன்ஃபெக்ஷியஸ் எப்படியான டிசீஸ் தான், ஒன்று ஜெனடிக் டிசீசஸ், என்னது ஜீன்களுக்கு அதனோட நியூட்ரிஷன் டிசீசஸ், அதாவது நம்ம வைட்டமின் டிஃபிஷியன்சி, புரோட்டீன் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி கூடியது. இன்னொன்று பார்த்தோம்னா டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், அதாவது உடம்புல இருக்கிற செல்கள் ஆர்கன்ஸ், அதாவது ஆர்த்ரைட்டிஸ், அதாவது சொல்ற மாதிரி போலியோ, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி அந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் இது எல்லாமே என்ன சொல்றது இஸ் கால்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த டீஜெனரேட்டிவ் கேன்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் த நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். என்னது புற்றுநோய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவாது அப்படின்னு சொல்லக்கூடியது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இந்த டீஜெனரேட்டிவ் டிசீஸ் என்ன சொல்லலாம், ஹார்ட் அட்டாக், ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாமே டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சொல்லக்கூடியது. இதுதான் நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னா பரவக்கூடியது, அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் என்ன சொல்றோம், pathogens. இந்த pathogens சொல்றோம் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவன், helminthid parasites. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, புரோட்டோசோவன்ஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, helminths ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காமனா கொடுத்துருக்காங்க. காமனா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசென்ட்ரி, பிளேக், அதே மாதிரி டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் பாக்டீரியல் நோய்கள். வைரஸ் நோய்கள் என்னது, நம்ம காமன் கோல்டு, மம்ப்ஸ், அப்புறம் என்ன சொல்லுவோம் சிக்கன் பாக்ஸ், இதெல்லாமே வைரஸால் ஏற்படக்கூடிய சொல்லிட்டே போகிற வைரல் டிசீஸ், சிக்கன் குனியா, சிக்கன் பாக்ஸ் அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்கல் டிசீஸ் கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அடை சூரியங்க படை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கிடையாது, கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே மாதிரி புரோட்டோசோவன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா மலேரியா, அமீபியாசிஸ், ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்மின்தஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலேரியாசிஸ் யானைக்கால் நோய், அதெல்லாம் ஹெல்மின்தஸ் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் வந்து நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க, காமனாக என்னென்ன டிசீஸ் வைரஸ் ஏற்பட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீசஸ், பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஏற்படுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீசஸ். There are number of species in the world. அதாவது பாக்டீரியா
பாக்டீரியா பார்த்தோம்னா எண்ணிக்கை நிறைய இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் பார்த்தா நிறைய இருக்கு பாக்டீரியாவில். பட் ஒன்லி few of them causes disease. அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாக்டீரியாவும் நமக்கு நோய் ஏற்படுத்துதா அப்படின்னா இல்லை. ஒன்லி few of them நிறைய இருந்தாலும் அது ஒரு சில மட்டும்தான் என்ன பண்ணுது டிசீஸ் காசிங் பாக்டீரியா, ஒரு சில மட்டும்தான் நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை பண்ணுது. The disease causing bacteria is called as pathogenic bacteria. அப்படியா மட்டும் நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா என்ன சொல்லுவோம் pathogenic bacteria அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி சார், எப்படி இந்த பாக்டீரியல் டிசீஸ் நமக்கு பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா spread through air and water. தண்ணீர் மூலியமாகவும் காற்று மூலியமாகவும். இப்போ ஏர் இன்ஹேல் பண்றோம், ஒருத்தவங்க இந்த நோய் இது இருக்கு அப்படின்னா அதை இன்ஹேல் பண்றது மூலியமா என்ன ஆகும் நமக்கு வரலாம். அந்த மாதிரி அல்லது வாட்டர் டாப்லெட்ஸ் மூலியமா வாட்டர் குடிக்கிறது மூலியமா அது மூலியமா நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் த்ரூ ஏர் ஆர் வாட்டர் மூலியமா வரக்கூடியதை என்ன சொல்றோம் இந்த பாக்டீரியல் டிசீஸ். இதன் வழியாக தான் இந்த பாக்டீரியா டிசீஸ் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வைரல் டிசீசஸ். வைரல் டிசீஸ் என்னென்ன சார் அப்படின்னு வைரல் டிசீஸ்னா ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலார் ஒப்ளிகேட் பாராசைட்ஸ். நம்ம வைரஸ்க்கு என்னது ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலார் ஒப்ளிகேட் பாராசைட்ஸ். வைரஸ் அப்படிங்கிறது ஒரு சின்னது இன்ட்ராசெல்லுலார் செல்லுக்குள்ள இருக்கக்கூடியது. ஒப்ளிகேட் பாராசைட்ஸ் செல்லுக்குள்ள போய் அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பாராசைட் இஸ் கால்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. smallest intracellular obligate parasites multiply in the cell. ஒரு வைரஸ் அப்படிங்கறது பார்த்தா ஒரு செல்லுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும். இந்த செல்லுக்கு வெளியில இருந்தது அப்படின்னா மல்டிப்ளை ஆகாது, ஏன்னா அது பல்கி பெருகாது. அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்வேட் எப்படி சார் பரவும்னா டக்குன்னு என்ன ஆகும் ஒரு வைரஸ் ஒரு செல்லுக்குள்ள போகும், இன்வேட் த செல் and create new one. அந்த செல்லுக்குள்ள போனா இருக்கும் நிறைய புதுசா வைரஸ் உண்டு பண்ணும். அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் என்னதான் பிரேக் அவுட் கில் இன்வாடட் செல்ஸ். என்னதான் எந்த செல்லுக்குள்ள போச்சோ அந்த செல்லை கொன்று அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்து அப்படியே பக்கத்தில் இருந்த செல் அப்படியே டிசீஸை காஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு அங்கேருந்து நிறைய வைரஸ் வெளியே வந்து அதுலேருந்து வெளியில் வந்து நாங்கள் அப்படியே நோய் ஏற்படுத்தும். இதை நாங்கள் வைரல் டிசீசஸ் நோய் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காமனாக நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வைரல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. நம்ம சளி சொல்லணுமா இல்லையா? இந்த காமன் கோல்டு இஸ் வைரல் டிசீசஸ். காமன் கோல்டு அப்படிங்கிறது வைரஸால் வரக்கூடிய டிசீஸ் சொல்லக்கூடியது. இந்த வைரல் டிசீஸை பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. இந்த வைரல் டிசீஸ் ஆர் 4 டைப்ஸ் பேசிஸ் ஆன் தி சிம்டம்ஸ் ஆஃப் தி டிசீசஸ். என்ன மாதிரி அது அந்த நோய்கள் எந்த சிம்டம்ஸ் ஏற்படுத்துது, எந்த ஆர்கனை பாதிக்குது அப்படிங்கறத வச்சு சிம்டம்ஸ் வச்சு இந்த வைரல் டிசீஸ் நாலா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நியூமோட்ராபிக் டிசீசஸ். என்ன சார் நியூமோட்ராபிக் டிசீஸ்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு அது மாதிரி சுவாசக்காய் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய வைரஸ்கள் இஸ் கால்ட் அஸ் நியூமோட்ராபிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்பட்ட நோய் இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லக்கூடியது. இது மூச்சுக்குழல்ல ஏற்படக்கூடிய மூச்சுக்குழல் நுரையீரல் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மோட்ராபிக் டியூமர்ஸ். டெர்மினோ அப்படின்னா நியூமோனிக் நியூமோ அப்படின்னா நியூமோ என்னது சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. டெர்மோ அப்படின்னா ஸ்கின் தோல் தொடர்பானது. தோல் மேல வெளிப்புறத்துல ஸ்கின்னோட தொடர்புடைய டிசீஸ் இஸ் கால்ட் அஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா சிக்கன் பாக்ஸ் அம்மை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்கின் மேல ஏற்படக்கூடிய வைரல் டிசீஸ்ல என்ன டெர்மோட்ராபிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்ரோட்ராபிக் டிசீசஸ். விஸ்ரல் ஆர்கன்ஸ் உள்ள நம்ம அதாவது பிளட்டோட தொடர்புடைய ஆர்கன்ஸ் அந்த ஆர்கன்ஸை பாதிச்சா இஸ் கால்ட் விஸ்ரோட்ராபிக் டிசீசஸ். அது என்ன பிளட் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதை பாதிக்காம ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ ஃபீவர் ஒன் ஆஃப் த விஸ்ரோட்ராபிக் வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூரோட்ராபிக். நியூரோ மீன்ஸ் பிரைன் நர்வஸ் சிஸ்டம் பிரைன் அண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோட்ராபிக் டிசீசஸ். நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வைரல் டிசீசஸ். எக்ஸாம்பிள் ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து போலியோ அப்படிங்கிற வைரல் டிசீஸ். இதெல்லாம் எப்படி நம்மளோட நியூரோட்ராபிக் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால இந்த வைரல் டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வைரல் டிசீஸ்ல ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. எப்படி பேசிஸ் ஆன் தி சிம்டம்ஸ் ஆஃப் காசிங் தி டிசீஸ். அது என்ன டிசீஸ் ஏற்படுது என்ன சிம்டம்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு இந்த வைரல் டிசீஸை 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. நமக்கு இந்த லேப்ல என்னென்ன வைரல் டிசீஸ் எப்படி பண்ணுறது டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவோம், இது என்னென்ன வைரல் டிசீசஸ் அதோட காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் என்ன அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஒரு தனியாக ஒரு டேப்லெட் கார்டு கொடுத்துருக்காங்க. வைரல் டிசீஸ் தனியாக பாக்டீரியல் டிசீஸ் தனியாக. பாக்டீரியல் டிசீசஸ் இந்த டிசீஸோட பேர் என்ன அதோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன அது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எப்படி பரவுது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு டேப்லெட் காலம் தனியாக கொடுத்துருக்காங்க. வைரல் டிசீஸ் கொண்டு பாக்டீரியல் டிசீஸ் கொண்டு அதை பார்த்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அதில் ஏதாவது டவுட் இருந்தால்
நீங்கள் கேட்கலாம், என்ன கேட்கலாம். ஓகே.